இப்போ போட்டோ ரிசெப்டார்ஸ் அப்படின்னா என்னன்னு தான் பார்க்க போறோம். These receptors receive light stimulus. போட்டோனாவே லைட்னு சொல்லிட்டோம். ஸோ லைட் ஸ்டிமுலஸை எடுத்துக்கிட்டு போட்டோ அப்படின்னா லைட், ரிசெப்டார்ஸ் அப்படிங்கிறவன் ஸோ ஒரு ஸ்டிமுலைய வாங்குறவன். ஸோ த ஐஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் போட்டோ ரெசெப்டார்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறப்ப ஐயை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். ஐஸ் அப்படின்னாவே ஒரு போட்டோ ரெசெப்டார்ஸ் பிகாஸ் இட் ஸ்டிமுலேட்டட் பை த லைட். அதனால த ஐபால் இஸ் டெண்டர் பால். The eye, human eye is a tender ball. அதை நம்ம ஐபால்னு சொல்றோம். It is about 1 inch in diameter. It is protected in the socket of bones called the orbit. நம்மளோட ஐ வந்து நம்ம மண்டையோட்டோட ஆர்பிட்னு சொல்லக்கூடிய ஒரு ஹோல்குள்ள தான் இருக்கு. The eyeball has 3 concentric coats, namely an outer sclerotic coat or sclera, a middle choroid coat and inner retina. அதாவது வெளியில பார்த்தோம் அப்படின்னா ஸ்க்ளீரோயிட்டிக் கோட்னு ஒண்ணு இருக்கு. வெளியில இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்றோம்? ஸ்க்ளீரோயிட்டிக் கோட். உள்ள இருக்கிறது கொராய்டு கோட். அதுக்கு மிடில், அதாவது நடுவுல இருக்கிறத கொராய்டு கோட் அப்படின்னு சொல்றோம். அதுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா ரெட்டினா இருக்கு. மூணாவதா இன்னர் ரெட்டினா. ஈச் கோட் ஹாஸ் ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன். ஒவ்வொரு கோட்டும் ஒவ்வொரு வேலையை பண்ணுது. அதுல ஸ்க்ளீரா அப்படிங்கிறது தான், அதாவது ஸ்க்ளீராய்டு கோட் அப்படிங்கிறது தான் டஃப் ஃபைப்ரஸ் கேப்சியூல் அப்படின்னு சொல்றோம். இட் ஃபார்ம்ஸ் த ஒயிட் ஆஃப் த ஐ. இந்த ஸ்க்ளீரா தான் நம்மளோட ஒயிட் கலர், ஐயோட ஒயிட் கலரை உருவாக்கி இருக்கு. இட் மெயின்டைன்ஸ் த சேஃப் ஆஃப் த ஐ அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் இட். நம்ம ஐயை பாதுகாக்கிறது இதோட வேலை தான். The eye muscles are attached to the outside of the sclera. Eye muscles அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா ஐயை நம்ம மூவ்மெண்ட் பண்றதுக்காக இருக்கக்கூடிய மசில்ஸ் தான் நம்ம ஐ மசில்ஸ்ன்னு சொல்றோம். இது ஸ்க்ளீராக்கு வெளிப்புறத்துல ஒட்டிட்டு இருக்கு. இப்ப நமக்கு பார்த்தோம்னா ஒரு ஐ ஆஃப் த ஹியூமனோட ஐ கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்து என்னென்ன இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கன்ஜக்டிவா. நம்மளோட கன்ஜக்டிவாங்கிறது கண்ணோட அந்த ஓரத்துல நம்மளால பார்க்க முடியும். அடுத்து ஓரே செரேட்டா, சிலியரி பாடி. மேல இருக்க இந்த பார்ட்டை தான் நம்ம சிலியரி பாடி அப்படின்னு சொல்றோம். அடுத்து அக்யூவஸ் ஹியூமர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு திரவம். இது கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது, ஆன்டீரியர் சாம்பர்ல இருக்கிறது அக்யூவஸ் ஹியூமர் சொல்றோம், லிக்விடு. அடுத்து ஐரிஸ்ங்கிறது இங்க இருக்க ஒரு குட்டி பார்ட் ஐரிஸ்ன்னு சொல்றோம். இது ஆன்டீரியர் சாம்பர். அடுத்து இந்த இடத்துல இருக்கிறது தான் கார்னியா அப்படின்னு சொல்றோம். பியூப்பல் அப்படிங்கிறது நம்ம லென்ஸுக்கு முன்னாடி, நம்ம இப்ப நார்மலா நம்ம ஒரு ஐயை பாக்குறப்ப நடுவுல இருக்க பிளாக் ஸ்பாட்டை தான் நம்ம பியூப்பல்னு சொல்றோம். அதுக்குள்ள பார்த்தோம்னா லென்ஸ் இருக்கும். அடுத்து போஸ்டீரியர் சாம்பர். அடுத்து ஸ்கெனால் ஆஃப் செலம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து உள்ள பாக்குறப்ப இதுதான் ரெக்டஸ் மீடியாலிஸ். இதுதான் நம்ம ஐ மசில்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அதை சொல்றோம். அடுத்து விட்ரஸ் ஹியூமர்னு சொல்லக்கூடிய ஒரு லிக்விட் இந்த இடத்துல பிரசன்ட் ஆயிருக்கும். அடுத்து ஸ்க்ளீரான்னு சொல்லக்கூடிய இந்த சாம்பல் நிறத்துல இருக்க ஒரு பார்ட்டை தான் ஸ்க்ளீரான்னு சொல்றோம். அடுத்து ரெட்டினாங்கிறது இன்னர் பார்ட், அந்த ரெட்டிஷா இருக்க அந்த இன்னர் பார்ட் இந்த இடத்துல எல்லோயிஸ் இடத்த காட்டுறாங்க. அடுத்து மேக்குலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளாக் ஸ்பாட், பிளைண்ட் ஸ்பாட் இருக்கும். அடுத்து சென்ட்ரல் ரெட்டினல் ஆர்டரி, இதுதான் ஆப்டிக் நர்வ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆப்டிக் நர்வோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐங்கிற ஒரு ரெசப்டார் லைட்டால தூண்டப்படுறப்ப அந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு போயிட்டு மூளைக்கு கொடுக்கறது தான் இந்த ஆப்டிக் நர்வோட வேலை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம். The front of the sclera facing the outside is perfectly transparent. That is called cornea. நம்ம கண்ணோட கருவிழி இருக்குல்லையா, அதுக்கு முன்னாடி பார்த்தோம், அதுக்கு மேல பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் கோட் இருக்கும். அதுதான் நம்ம கார்னியான்னு சொல்றோம். The choroid coat is middle layer. It is formed of blood vessels and non-reflecting pigment. இந்த இடத்துல எந்த ஒரு பிக்மெண்ட்ஸும் இருக்காது. The pigment act as a light shield preventing the light from scattering. இந்த இடத்துல எந்த ஒரு பிக்மெண்ட்டும் இல்ல. பட் இங்க இந்த ஒர்க், இங்க என்ன வேலை நடக்குது அப்படின்னா, இப்ப நம்மளோட ஐ மேல ஒரு லைட் படுறப்ப அது ஸ்கேட்டரிங்னா என்னது, பட்டு அந்தாண்ட நகர்ந்து போகாம ஒரே இடத்துல குவிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது தான் யாரு அப்படின்னா கொராய்ட் கோட் அப்படின்னு சொல்றாங்க. The front portion of the choroid is interrupted by small opening called pupil. இந்த choroid கோட்டோட நடுவுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ஹோல் இருக்கு, அது பியூப்பல்னு சொல்றோம். The region of choroid visible through the cornea and surrounding the pupil as a colored band is called iris. நம்ம கண்ணை வெளிப்புறத்துல இருந்து பாக்குறப்ப கொராய்டுனா நம்ம அதுலயே பார்த்தோம், கார்னியா ஒயிட் கலர் இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒயிட் கலரை தவிர நடுவுல இருக்க ஒரு ஸ்மால் ஓப்பனிங் தான் பியூப்பல்னு சொல்றோம். அப்ப அதை பாக்குறப்ப அந்த சைட்ல பார்த்தோம்னா ஒரு கலர் பேண்ட் மாதிரி இருக்கும். அதை வச்சுதான் உன்னுடைய கலர், கண் வந்து கருப்பு கலர்ல இருக்கு, பிரவுன் கலர்ல இருக்கு,
வேற கலர்ல ப்ளூ கலர்ல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த கலர்டு பேண்ட் தான் நம்ம ஐரிஸ்ன்னு சொல்றோம். இந்த ஐரிஸ் ஒரு டயஃப்ராமா ஒர்க் பண்ணுது. டயஃப்ராம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு லைட்டை ஒரே இடத்துல குவிக்க, அதாவது ரெஃப்ளெக்ட் ஆயோ இல்ல ஸ்கேட்டர் ஆயோ போகாம தடுத்து ஒரே இடத்துல குவிக்க பயன்படுவது தான் டயஃப்ராகம் அப்படின்னு சொல்லுவோம். So when the light is dim, the diaphragm expands and thus the size of the pupil enlarge. இப்போ ஒரு இடத்துல லைட் இல்ல அப்படின்னா நம்ம கண்ணை நல்லா விரிச்சு பார்க்க முடியும். இதுவே ஏன் இதனால இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, பிகாஸ் the result more light is allowed inside. இப்ப நல்லா கண்ணை விரிக்கிறப்ப பியூப்பிள் நல்லா என்லார்ஜ் ஆகுது. என்லார்ஜ் ஆகுறப்ப அதோட ஹோலும் பெருசாகுதா, அப்ப நிறைய லைட் உள்ள போக முடியுது. அதுவே when light is bright, அதிக லைட் இருக்கப்ப the diaphragm contracts and the size of the pupil decreases. அப்ப கண்ணோட அந்த லென்ஸோட அளவு குறைக்கப்படுது. இப்ப நம்ம திடீர்னு ஒரு பளிச்சுன்னு லைட் அடிச்சது அப்படின்னா நம்ம கண்ணை சுருக்குறோம் இல்லையா, எதனால அப்படின்னா இதுதான் டயஃப்ராம் அந்த இடத்துல சின்னதா மாறுது. எதுக்காக? less light is allowed inside. இவ்வளவு லைட் நம்ம கண்ணுக்குள்ள போகிறத தடுக்கிறதுக்காக. The expansion and correction of this iris is brought about by the two sets of muscles called circular and radial muscles. இந்த நம்ம கண்ணுக்குள்ள எவ்வளவு லைட் போகணும், அதாவது லைட் ரேஸ் போகணும் அப்படிங்கறத மசில்ஸ் தான் டிசைட் பண்ணுது, கண்ணோட மசில்ஸ். அது என்ன ரெண்டு மசில் அப்படின்னு பார்த்தோம்னா சர்க்குலர் அண்ட் ரேடியல். The iris is connected with the ciliary body. ஐரிஸ் அப்படிங்கிறது மேல ரெண்டு சீலியரி பாடியால பிடிச்சிட்டு இருக்கப்படும். The pupil is occupied by a lens. pupilன்னு சொல்றோம் இல்லையா, ஹோல், அதுக்குள்ள என்ன இருக்குன்னா லென்ஸ் இருக்கு. இந்த லென்ஸ் அப்படிங்கிறது ஒரு எலாஸ்டிக்கான டிரான்ஸ்பரண்ட் ரப்பர் பலூன் filled with crystal clear jelly. ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு பலூன் மாதிரி தான் இருக்கும், அதுக்குள்ள ஒரு டிரான்ஸ்பரண்டான ஜெல்லி இருக்கு. The lens held in the position by the suspensory ligaments attached to the ciliary body which encircles the lens. So இப்ப இதுதான் லென்ஸ் அப்படின்னு, அதாவது நம்ம நடுவுல இருக்க லென்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இது எப்படி சரியான பொசிஷன்ல நிக்க வைக்க முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க ஒரு ரெண்டு லெகமெண்ட்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு லெகமெண்ட்ஸும் சீலியரி பாடியோட இப்படி கனெக்ட் ஆயிருக்கும். சோ இந்த சீலியரி பாடியோட மூவ்மெண்ட், அதாவது சுருக்குறது விரிக்கிறது, இது ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணி லென்ஸுக்குள்ள வரக்கூடிய லைட் வெளிச்சத்தை வேற எங்கேயும் ஸ்கேட்டர் ஆகாம கொண்டு போறான். The retina is the innermost layer of the eyeball. It is a thickness postage stamp and not much thicker. ரெட்டினாவோட திக்னஸ் அந்த அளவுக்கு அதிகமா இல்ல. It lines the 2/3 of the back of the choroid. இந்த இடத்துல தான் கொராய்டோட மூன்றுல 2 இந்த பின்பகுதியில இருக்கு. It ends just behind the ciliary body. It in a serrated border called oda serrata அப்படின்ற இடத்துல முடியுது அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப நம்ம முன்னாடியே பார்த்தோம், oda serrata அப்படின்ற இடத்துல முடியுது. அடுத்த ரெட்டினா contains special photosensitive cells called rods and cones. இப்ப ரெட்டினாவோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க நிறைய செல்ஸ் இருக்கு. அந்த செல்ஸ் பேரு ராட் அண்ட் கோன். ராட் செல்ஸ் அப்படிங்கிறது நேரா இந்த மாதிரி குச்சி போல இருக்கும். இதுவே கோன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு கோன் ஷேப்ல உருவாக்கி இந்த மாதிரி வந்திருக்கும். சோ இந்த மாதிரி ரெண்டு வகையான செல்ஸ் இருக்கு. ராட்ஸ் ஆர் cylindrical in shape, cones are pyramidal in shape. Each eye contains about 100 million rods and 7 million cones. The rod contain a pigment called rhodopsin. அதாவது ராட் செல்னு சொன்னோம் இல்லையா, அதுல இருக்கக்கூடிய பிக்மெண்ட் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ரொடாப்சின் அப்படின்னு சொல்றோம். அப்ப கோன்ஸ்ல இருக்கிறது என்னன்னு சொல்றோம்? அயடோப்சின் அப்படின்னு சொல்றோம். சோ ரெட்டினா அப்படின்னு எடுத்துக்கிட்டா அங்க ரெண்டு வகையான செல்ஸ் இருக்கு. அது என்னன்னா ராட்ஸ் அண்ட் கோன்ஸ். ராட் அப்படிங்கிறது சிலிண்ட்ரிக்கலாவும், கோன்ஸ் அப்படிங்கிறது ட்ரையாங்கிளாவும் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அப்ப இப்ப நமக்கான பிக்சர்லயே கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இங்க இருக்க கலர்டு செல், கோன்னாவே என்ன சொல்லிட்டோம், கலர்டு செல். அப்ப ட்ரையாங்குலர் ஷேப்ல எதெல்லாம் இருக்கு? அப்ப இங்க 4 இருக்கு. C ஃபார் கோன், அப்ப C ஃபார் கலர். C ஃபார் கலர் நமக்கு வச்சுக்கலாம். அப்ப கோன் செல்ஸ் எல்லாம் எதுக்கு உதவுது? கலர்டு ஆப்ஜெக்ட்ஸ பாக்குறதுக்கும், அதே போல இந்த குச்சி செல்கள்னு சொல்லுவோம் ராட். இந்த ராட் செல்ஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, டார்க்கா இருக்க டைமிங்ல நம்ம பாக்குறதுக்கு. இப்ப திடீர்னு கரண்ட் போச்சு அப்படின்னு சொன்னோம்னா இருட்டாயிடும் நம்ம இருக்கிற ரூம். அப்ப பவர் கட்டப்ப கரண்ட் இல்ல அப்படின்னா சுத்தி இந்த ரூம் இருட்டாயிடுச்சு. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு நமக்கு ஓரளவுக்கு இந்த பொருள் இங்கதான் இருக்கு அப்படின்ற அளவுக்கு தெரியும். அப்ப யாரு நமக்கு அந்த டைமிங்ல ஹெல்ப் பண்றானா, இந்த ராட் செல்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட், the cones are responsible for the bright light. சோ கோன்ஸ் என்ன பண்ணும், நம்ம பிரைட் லைட்ல நம்ம விஷன் பண்றதுக்கு, அதாவது கலர் விஷனுக்கு, அக்யூட்டி ஆஃப் விஷனுக்குலாம் இவன் தான் ஹெல்ப் பண்றான். அதுவே ராட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா டிம் லைட்ல நம்மளோட விஷனுக்காக ஹெல்ப் பண்றவன் தான் இந்த ராட் செல்ஸ்.
The rod and cones are arranged perpendicularly on the retina. ரெண்டுமே perpendicularனா என்னது 90 டிகிரி, ரெட்டினாக்கு 90 டிகிரி இருக்கிற மாதிரி பிளேஸ்ட் ஆயிருக்கு. They have an outer segment and inner segment. The inner segment is connected to the nerve fiber, optic nerve அப்படி நம்ம படிப்போம். அப்ப outer segment அப்படிங்கிறது facing choroid அப்படின்னும், inner segment வந்து facing vitreous humorன்னு சொல்லுவோம். Each cone, அதாவது cone cell பத்தி சொல்றாங்க, has a separate nerve fiber, but many rods are connected with a single nerve fiber. அப்ப கோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குன்னு தனியான செப்பரேட்டான ஒரு நர்வ் ஃபைபர் வச்சிட்டு இருக்கு. ராட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அதுக்குன்னு தனியான ஒரு சிங்கிள் நர்வ் ஃபைபர் இருக்கு. அதாவது மெனி ராட்ஸ், நிறைய ராட்ஸ் சேர்ந்து ஒரே நர்வால கனெக்ட் ஆகப்படுது. ஆல் நர்வ் ஃபைபர்ஸ் கன்வர்ஜ். அப்ப ஒவ்வொரு கோன் செல்லுக்கும் தனித்தனியான நர்வ் ஃபைபர் இருக்கு. எல்லா ராட்ஸ்க்கும் சேர்ந்து ஒரே ஒரு நர்வ் ஃபைபர் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே சேர்ந்து ஒன்னா மாறி யாரை உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்டிக் நர்வ். வேர் தே லீவ் த ஐ, எந்த இடத்துல ஐயை விட்டு வெளியே போகுதோ அப்ப நம்ம அது ஆப்டிக் நர்வ்னு சொல்லுவோம். thus the nerve fibers of the rods and cones are directed towards the light. அப்ப இது இந்த nerve fibersக்கான, அதாவது the nerve fibers directed towards the light, but the free end of the rods and cones are directed away from the light. அப்போ nerve fiber எங்க இருக்கு, லைட்ட நோக்கியும், இதோட rods and cones எப்படி டைரக்ட் பண்ணிருக்குன்னா away from the light ஆவும் இருக்கு. இதனால நமக்கு கிடைக்கக்கூடிய ரெட்டினால கிடைக்கக்கூடிய ஒரு பிம்பம், ஆப்ஜெக்டோட இமேஜ் எப்படி இருக்கும்னா இன்வெர்ட்டடா இருக்கும். அதனால இது இன்வெர்ட்டட் ரெட்டினா அப்படின்னு சொல்றாங்க. At the posterior pole of the eye, exactly opposite to the lens, lies a depression is called fovea centralis. இப்ப இந்த இடத்துலதான் லென்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுட்டோம்னா இதுக்கு ஆப்போசிட் லென்ஸ் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அங்க ஒரு டிப்ரெஷன் இருக்கு. அததான் என்னன்னு சொல்றாங்கன்னா fovea centralis. இங்க fovea centralisல ராட்ஸ் எதுவுமே இருக்காது, ஆனா கோன்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. closely packed and well developed in this area. அப்ப இந்த ஏரியால நம்ம என்ன பண்ணலாம், கலர் விஷன் நமக்கு கிடைக்கும். பட் டார்க், அதாவது டிம் லைட்ல விஷன் நமக்கு இருக்காது. ஏன்னா ராட் செல்ஸ் அங்க ஆப்சென்ட்னு சொல்றாங்க. the place where optic nerve leaves the eye is marked by the creamy white disc called optic disc. அப்ப எந்த இடத்துல ஆப்டிக் நர்வ் ஐயை விட்டு லீவ் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு ஒயிட் கலர் டிஸ்க் இருக்கு. அந்த டிஸ்க் ஆப்டிக் டிஸ்க்னு சொல்றோம். இந்த ஏரியால ராட்ஸும் இருக்காது, கோன்ஸும் இருக்காது. சோ நோ விஷன் இஸ் எஃபெக்டட் இன் திஸ் ஏரியா. சோ அதனால இந்த இடத்துல எந்த ஒரு கோன்ஸலோ ராட்ஸலோ இருக்காது. அப்ப அந்த இடத்துல எந்த வித விஷனும் இருக்காது. அதனால இது என்னன்னு நம்ம சொல்லிடுறோம், என்ன ஸ்பாட்னு சொல்றாங்க, பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்றாங்க. the space lying between the cornea and the iris. கார்னியா அப்படிங்கிறது ஒரு கண்ணோட வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய பகுதி. இந்த இடத்துல நம்ம கார்னியா அப்படின்னு சொல்றோம். அடுத்து நெக்ஸ்ட் ஐரிஸ் அப்படிங்கிறது எங்க, ஒரு லென்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு மேல இந்த லென்ஸ் பொசிஷன்ல வச்சுட்டு இருக்கக்கூடியதுதான் நம்ம ஐரிஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த கார்னியா அண்ட் த ஐரிஸ். அப்ப கார்னியாவுக்கும் ஐரிஸ்க்கும் இடைப்பட்ட இந்த சாம்பரை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஆன்டீரியர் சாம்பர் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல ஒரு லிம்ப் லைக் வாட்டர் ஃப்ளூயிட் பிரசன்ட் ஆயிருக்கு. இதை தான் நம்ம அக்யூவஸ் ஹியூமர் அப்படின்னு சொல்றோம். The space lying between the iris and the lens is called posterior chamber. அப்ப ஐரிஸ்க்கும் ரெட்டினாக்கும் நடுவுல இருக்கக்கூடிய, அதாவது இதுதான் ஐரிஸ், இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரெட்டினா, இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிறத நம்ம போஸ்டீரியர் சாம்பர் அப்படின்னு நம்ம சொல்றோம். the anterior and posterior chamber together constitute the aqueous chamber. It is filled with the aqueous humor. அப்ப இந்த இடத்துல ஆன்டீரியர் சாம்பர்ல மட்டும் என்ன இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நிறைய ஒரு இந்த சாம்பர்ல வந்துட்டு ஒரு லிக்விட் இருக்கு, அது அக்யூவஸ் ஹியூமர்னு சொல்றாங்க. the space lying between the lens behind the lens, லென்ஸுக்கு பின்னாடி இருக்க இந்த பார்ட்டை நம்ம விட்ரஸ் சாம்பர் அப்படின்னு சொல்றோம். இதுல விட்ரஸ் ஹியூமர் பிரசன்ட் ஆயிருக்கனால அப்ப அக்யூவஸ் சாம்பர் விட்ரஸ் சாம்பர்னு ரெண்டு இருக்கு. அக்யூவஸ் சாம்பர்ல அக்யூவஸ் ஹியூமரும் விட்ரஸ் சாம்பர்ல விட்ரஸ் ஹியூமரும் பிரசன்ட் ஆயிருக்கு. The eye is protected in front of the outer surface by a thin transparent layer. அப்ப வெளி பக்கத்துல இருக்க ஐ வந்து ஒரு அதுக்கு ரொம்ப தின்னா அப்படின்னா மெல்லிசான ஒரு டிரான்ஸ்பரண்ட் லேயரால பாதுகாக்கப்படுது. அது எதுக்காக அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா கன்ஜெக்டிவா.
இப்ப நமக்கு ஏதாவது ஒரு ஐல ப்ராப்ளம் வந்துச்சு, இப்ப எக்ஸாம்பிள் மெட்ராஸ் ஐலாம் சொல்லுவோம். அதோட இன்னொரு பேர் என்னன்னா கன்ஜெக்டிவிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னன்னா கண்ணுல அந்த பகுதி ஒரு பாக்டீரியாவால பாதிக்கப்படுறதுனால ஏற்படக்கூடிய ஒரு டிசீஸ். The outer skin above and below form the folds called eyelids. இப்ப நம்ம வெளியே வந்துட்டோம், கண்ணுக்கு வெளியில 2 ஸ்கின் ஃபோல்டு இருக்கு, அதுதான் நம்ம ஐலிட்னு சொல்றோம். The eyelids provided with the hairs, அதை நம்ம eyelashes ன்னு சொல்றோம். Above the upper eyelid is a ridge called eyebrow. நம்ம அப்பர் ஐலிட்டுக்கு மேல ஒரு ரிட்ஜ் இருக்கு, அது ஐப்ரோனும். இதுலயும் ஹேர் ப்ரொவைடடா இருக்கு. அப்ப ஐலாஷஸ்க்கும் ஐப்ரோஸ்க்கும் என்ன வேலை இங்க அப்படின்னா, ஹெல்ப் டு prevent the dust, sweat and so on from reaching the sensitive part, moist surface of the eye. நம்ம moist surface of the eye வெளியில இருந்து வரக்கூடிய ஒரு டஸ்டோ வேற ஏதாவது ஸ்வெட் தண்ணியோ இந்த மாதிரி எதுவுமே நம்மளோட சென்சிட்டிவ் பார்ட்டான ஐயை தொடக்கூடாம பாத்துக்கிறது தான் இந்த ஐலிட், ஐலேஷஸ் அண்ட் ஐப்ரோவோட ஒர்க். The eye is kept moist by the tears, the watery secretions. Two special lacrimal glands. அப்ப நம்ம ஐயை வந்து யாரு நல்லா பத்திரமா பாத்துக்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது மோயிஸ்டா பாத்துக்கிறான்னா டியர்ஸ் தான். அப்ப டியர்ஸை யாரு செக்ரீட் பண்றது? த லாக்ரிமல் கிளாண்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கிளாண்டு. அப்ப எக்ஸஸ் ஆஃப் டியர்ஸ் drained from the eye into the nasal sinuses by a lacrimal duct opening from the inner corner of the lower eyelid. அப்ப லோயர் நம்ம திடீர்னு டியர்ஸ் அதிகமாயிடுச்சு அப்படின்னா அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம லோயர் ஐலிட் இருக்கு இல்லையா, அது கிட்ட பார்த்தோம்னா ஒரு குட்டியுண்டு ஒரு ஹோல் இருக்கும், ஓப்பனிங் இருக்கும், அதுதான் லாக்ரிமல் டக்ட்னு சொல்லுவோம். அது வழியா போயிட்டு ஸ்டோர் ஆயிடுது, ட்ரைன் ஆயிடுது, அதாவது வெளித்தள்ளப்படுறது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் விஷன்னா என்ன? The ability to see object. ஒரு பொருளை நம்மளால பார்க்க முடியுதுன்னா அதுதான் நம்ம விஷன்னு சொல்றோம். The vision is affected only in the presence of light. லைட் இருந்தாதான் நம்மளால ஒரு பொருளை பார்க்க முடியுது. அப்ப vision அப்படிங்கிறது result of the photochemical reaction occurring in the rods and cones. அப்ப photochemical reaction ஒன்று நடந்து அது எங்க நடக்குது? ராட்ஸ் அண்ட் கோன்ஸ்ல நடக்கிறதுனால நம்மளால விஷன் பண்ண முடியுது. நம்ம முன்னதான் பார்த்தோம் ஐடாப்சின், ரொடாப்சின் அப்படின்னு சொல்லிட்டு. The light rays falling on the eye pass through the following components. ஃபர்ஸ்ட் நம்மளோட கண்ணோட வெளிப்புறத்துல, அதாவது கார்னியான்னு சொல்றோம் இல்லையா, இந்த கார்னியால படுது. அடுத்து பியூப்பிள்ல பட்டு, அடுத்து அக்யூஸ் ஹியூமர் இங்க தானே இருக்கு, அவனை தாண்டி லென்ஸுக்குள்ள போகுது. லென்ஸ்ல இருந்து விட்ரஸ் ஹியூமர் வழியா அடுத்து நம்மளோட ரெட்டினா மேல படும். இந்த ரெட்டினால தான் ராட் அண்ட் கோன் செல்ஸ் இருக்கும், அதோட நர்வ் ஃபைபர் மேல படுது. அந்த நர்வ் ஃபைபர் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஐயை விட்டு வெளியே போறது தான் நம்ம ஆப்டிக் நர்வ் அப்படின்னு நம்ம சொல்றோம். The lens filters the ultraviolet rays. So நம்மளோட லென்ஸ் என்ன பண்ணுதுன்னா அல்ட்ராவயலட் ரேஸை ஃபில்டர் பண்ணிடுது. When light hits the rods and cones, it causes the photochemical reaction in the pigments. The pigment split, ரெண்டா உடையுது. It produces impulse, ஒரு impulse உருவாக்குது. இந்த impulse travel பண்ணுது எதன் வழியா? ஆப்டிக் நர்வ் வழியா. எது வரைக்கும்? விஷுவல் கேங்லியான் ஆஃப் த பிரெயின். பிரெயின்ல இந்த ஆப்டிக் நர்வோட எண்டு பகுதி இருக்குல்லையா, அது வரைக்குமே டிராவல் ஆகுது. In the brain, the impulse decoded and interpreted as a light. So இப்ப இந்த இடத்துல மூளைக்கு போனதுக்கு அப்புறம் அந்த லைட் அது படிக்குது. So என்ன அப்படிங்கிறது? The split of pigments are reduced to vitamin A and immediately the pigment is resynthesized for continuous vision. So அங்க ஒரு லைட் பட்டோன்னு ஸ்பிளிட் ஆன பிக்மெண்ட்ஸ் விட்டமின் ஏ அதை ரிடியூஸ் ஆகுது. அப்புறம் விட்டமின் ஏ கிடைச்சதுக்கு அப்புறம் திரும்ப அது தன்னை ரீசிந்தசிஸ் பண்ணிக்குது அப்படிங்கறத இங்க கொடுத்திருக்காங்க. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.